நான்காவது துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53:4 வாசிப்போமா? நான்காவது காரியம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு போதும், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாடுகளை ஏற்றுக்கொண்டு இல்லையா? பாடுகள் மட்டும் ஏற்றுக்கொள்ளல, பாடுகளோடு என்ன பண்ண, துக்கங்களை சுமந்தான் அர்த்தம். அல்லையா? பாடுகளை ஏற்றுக்கொள்வது எதற்கு? துக்கங்களை சுமப்பதற்காக தான். மெய்யாகவே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், பிராமிஸ் பண்றார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா. ஒருவர் நம்முடைய பாரத்தை சுமக்கிறதுனால் நம்முடைய கவலைகள்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு கவலையெல்லாம் அவருக்கு ஏற்றுக்கொள்கிறார் அர்த்தம். அதே போலதான் எங்க பாடுகளை ஏற்றுக்கொண்டார்னா நம்முடைய துக்கங்களை அவரே சுமந்து செல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் யோவான்ல 16:26 என்ன தெளிவா சொல்லி இருக்கிறது. யோவான் 16:26. யோவான் 16:26 அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுவீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. அல்லேலூயா. 16:20 சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். கரங்களை தட்டி சோத்திரமும். அல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால, அல்லேலூயா, பாடுகள் ஏற்றுக்கொண்ட தேவன் அப்படியே விட்டுவிடல. பாடுகள் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் துக்கத்தை அவர் சுமந்திருக்கிறார். அதான் சொல்ல பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் இனி கொடுத்த அருமையான வார்த்தை தொடர்ந்து கொடுத்துட்டு வருகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அது எதுவானாலும் இருந்துட்டோம், நீ கர்த்தர் அப்படியேப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்திய சுவிசேஷம் 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெச்சமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ண அளவும் நீங்கள் இங்க உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையும் வியாக்குலப்படவும் தொடங்கினார். அல்லேலூயா. அப்ப நமக்காக துக்கப்படுவதற்கும் வியாக்குலப்படுவதற்கும் நமக்காக பாடுபடுவோம் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய உற்றார் உறவினரும் கூட பிறந்த ரத்தமா நம்மள என்ன பண்ண முடியாது, நம்முடைய துக்கங்களையும் பாடுகளையும் அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் நம்ம போல அவர்களும் மாம்சத்தில் பிறந்தவர்கள், பாவத்தில் பிறந்தவர்கள். அதனால அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இது நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய கண்ணீர்களை ஏற்றுக்கொள்ள ஒரே தெய்வம் உண்டுன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதான் சொல்ல பாருங்க. அல்லேலூயா. என்ன சொல்ற? துக்கம் அடையும் வியாக்குலப்படவும் தொடங்கினார். யாருக்காக துக்கம் அடைந்திருக்காங்க? நமக்காக ஒரு துக்கம் அடைந்தார், நமக்காக வியாக்குலப்பட்டார், நமக்காக ஒரு அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்படியேப்பட்ட ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகுந்த சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நமக்காக ஒருவர் இல்லையா, நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ள என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இல்லையா, நம்முடைய காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்ள என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நம்முடைய துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டாலும் சாதாரண விஷயம். யார் நம்முடைய துக்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள்? நம்ம உறவினர் ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல அக்கம் பகுதிக்கு ஏற்றுக்கொள்வார்களா? கிடையாது. நம்ம துக்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஒரு தெய்வம் உண்டுன்னா அவர் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசி கரங்களை தட்டி சோத்தணும். துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 7:9 10 வாசிப்போம். 2 கொரிந்தியர், இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்படுவதற்காகவே சந்தோஷப்படுகிறேன்.
நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாத படிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. அல்லேலூயா. எதுக்கேற்ற துக்கம் அடையணுமா? 10 வருஷம் 10 வருஷம் துக்கம், பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கும் இடைவில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்பலை உண்டாகுகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாகுகிறது. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற துக்கமா இருக்கும், மனுஷருக்கு ஏற்ற துக்கம் கிடையாது இல்லையா? தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4:13 வாசிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. 4:13 அன்றியும் சகோதரரே, கவனிங்க, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இறந்தவர்களை பார்த்து ஏன் அழுகிறோம்? அதான் கேள்வி. அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க நித்திரை அடைந்திருக்கலன்னு சொன்னாங்க. மறித்தன்னு சொல்லலையே வசனம். அங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே இல்லையா? அது என்ன பண்றாங்க? மற்றவர்கள் போல நீங்களும் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்கள் போல துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. அப்போ இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தைப்படி நம்ம துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னொன்று, நம்ம மரணத்தையும் அவர் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு என்ன இருக்குது? ஜீவன் கிடைக்கிறது. நம்ம என்ன கிடைக்குது? ஜீவன். நமக்கு ஜீவன் வர காரணம் என்ன? அவர் மரித்து சதா காலம் இது உயிரோடு இருக்கிறார். அதே போல நம்மளும் மரணத்திலிருந்து என்ன பண்ணார்? அவரு எழுப்பு. அவருக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. வல்லமை காட்டுல அதிகாரம், தேவன ராஜ்யம் இல்லையா? நம்ம எந்த ராஜ்யத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம எந்த ராஜ்யத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? பரலோகம் மேலதான் இருக்கு. இப்ப பரலோகம் எங்க இருக்குது? மேல இருக்குன்றோம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணுற? பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் நடத்துற அரசாங்கத்துக்கு நம்ம இருக்கிறோம். அவர் சொல்ற கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். அவர் சொல்ற சட்டத்திட்டங்களுக்கு இருக்கிறோம். இதுதான் சட்டம், இதுதான் சித்தம் இல்லையா? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம நடக்கிறோம். அவர் சொல்ற உபதேசம் என்ன? ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க, உங்களை நேசிக்கிறவரை பிற நேசிங்க, பிறர் சொத்து இச்சிக்காதீங்க, பிறர் ஆட்டு மாட்டையும் இச்சிக்கூடாது உபதேசம் பண்றாருல. அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் செய்த நமக்கு நிச்சயம் உடைய தண்டனை உண்டு இல்லையா? அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் எங்க இல்ல, நமக்குள்ள இருக்கிறார். ஒரு வசனம் இருக்கு இல்லையா? மத்திய சுவிசேஷத்துல என்ன வருது? வருவதாக பூமியில. அது வாசிங்க, அது வாசிங்க. மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரமா? போடுங்க, அது கீழே போடுங்க. அந்த 10ஆம் வசனம் வாசிங்க, மறுபடியும் 10. இந்த வசனத்தை வச்சுதான் என்ன பண்றாங்க? பரலோகம் பூமிக்கு வரும். நல்லா கவனிங்க, பரலோகம் பூமிக்கு வராது. நல்லா புரிஞ்சுங்க. பரலோகம் வசனத்தை பாருங்க. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் என்பது என்ன? ஆளுகை இல்லையா? அப்போ எல்லாமே எங்க இருக்குங்க? அது முன்ன வசனம் பரலோகத்திலே செய்யப்படுவது அது இருக்கு இல்ல? பரமண்டலத்துல அந்த வசனம் போட முடியும். 10, 11. என்ன பண்ணும்? பூமியிலே செய்யப்படாது. எது? பரலோகத்துல என்ன செய்யறோமோ அது பூமியில. அப்போ பரலோகம் என்பது அங்கதான் இருக்கும். ராஜ்யம் தான் இங்க வரும். பரலோகத்துல அவர் இருக்கிறாரு. தூதர்கள் மூலமா தான் ராஜ்யத்தை என்ன பண்ணிக்கிறாங்க?
எங்க ஆளுகை செய்கிறாங்க. அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுவர் யாரு? இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்வது யாரு? ஊழியக்காரங்க. அவங்க மூலியமா தான் தேவனுடைய ராஜ்யத்தை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஏசாயா 66:5. கேளுங்கள். நல்ல கவனி. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. அவர்களோ வெட்கப்படுவார்கள். யாரு? நம்முடைய சத்துரு. அல்லேலூயா. யோவான் 3:29 வாசிப்போம். 3:29. மனவாட்டி உடையவனை மணவாளன் தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்போது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. கரங்களை தட்டி ஸ்தோத்திரமா. அல்லேலூயா. யோவான்ல 15:11. யோவான் 15:11. உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் நிறைவா இருக்கும்படிக்கும் சொன்னேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு சந்தோஷம் வரணும்னா நம்ம துக்கங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிங்க? நம்ம துக்கம் சந்தோஷம் மாறணும்னா நம்ம துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம விசுவாசிக்கணும். நம்ம அதை செய்ய மாட்டோம். நம்ம என்ன பண்ண மாட்டாத செய்ய மாட்டோம். எப்படியாப்பட்டவங்களுக்கு அதை ஏற்ற துக்கத்தை அவங்க என்ன பண்ணுவாங்களால செய்ய முடியாது. 16:24 யோவான்ல 24. கேளுங்கள் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிங்க? நம்ம கேட்கறதே கிடையாது. துக்கம் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம முடிக்கிறோம். பெரும்பாலும் ஒரு சந்தோஷம்ன்றது ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டு போய்கிறாரு. ஜெபிப்போம், வேத வசனத்தை தேடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகள் எப்போதுமே பாருங்களேன், ஒரு துக்கம் சூழ்நிலை வரும்போதெல்லாம் அது ஏற்ற வசனத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. யார் மூலியமா தருவாரு? ஆட்டோ பின்னால எழுதிருப்பாங்க, சைக்கிள் பின்னால எழுதிருப்பாங்க, ஸ்கூட்டர் பின்னால எழுதிருப்பாங்க, பைக்கு பின்னால எழுதிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு வசனம் என்ன பண்ணோம்பா பாக்குறோம் இல்லையா? அப்போ அது நமக்கு அதை நம்ம அதை படிச்ச உடனே நமக்குள்ள வருது பற்றிய சந்தோஷம், ஒரு ஆறுதல் வரும். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு, நம்மளோட கூட எப்போதுமே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விசுவாசம் வரும். என்னதான் நிறைய நடக்கிட்டமே பார்த்துக்கலாம், ஏன்னா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. 3 யோவான் 1:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் எனக்கு இல்லை. அல்லேலூயா. உண்மைதானுங்க. ஆண்டவர் சொல்ல பாருங்க, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இல்லையா? இப்போ சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வசனத்தை சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸு? ஆமாம், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு சந்தோஷம் வரும். வசனத்தை சொல்லுதுங்களா, ஜெபிக்கிறீங்களா, ஸோ அதை பற்றி மற்றவங்க சொல்கிறாங்க இல்லையா? சின்ன வயசுல வசனத்தை சொல்லுது. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் பேரண்ட்ஸ் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கிஃப்ட் வாங்கும்போது சந்தோஷப்படுவாங்க இல்லையா? மைக்கில் நிற்க வச்சு சொல்லித்தரோம், அவங்க சொல்கிறாங்க அந்த பிள்ளைங்க. அப்போ அந்த சந்தோஷத்தை காட்டிலாம் வேற என்ன சந்தோஷம் அவங்களுக்கு இல்லையா? அந்த பிள்ளைக்கு என்னதான் அவார்டு வாங்கினாலும் ஒரு வசனத்தை சொல்லி இல்லையா, டிராமாவில் ஒரு டான்ஸ் ஆடி
ஒரு கிஃப்ட் வாங்கி வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்கு சந்தோஷம்னா நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க அத்தனை பேரும் விசுவாசிங்க அத்தனை பேரும் எது நடக்கணுமா? சத்தியத்தில் நடக்கிற வேத வசனத்தின்படி நடக்கும்போது தேவன் நமக்கு அளவில்லாம நம்மளை குறித்தாரு சந்தோஷப்பட மாட்டோம். நாமும் நமக்கு அது சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கு யோவான் 16:20 படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.